வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான கவர்மெண்ட் ஒரிஜினல் ஆன்சர் கீயை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், தமிழ் அந்த எக்ஸாமினேஷனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து கொடுத்துட்ருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயை பார்க்கலாம். அந்த ஆன்சர் கீயை பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆன்சர் கீயை பாருங்கள். அந்த ஆன்சர் கீக்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு அந்த ஆன்சர் கீயை டீட்டெயிலாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீ டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட், ரிசல்ட் அப்டேட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ டெய்லி வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கிரேஸ் மார்க்கும் கொடுக்கலப்பா. ஏன்னா பேப்பர் பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் கரெக்டாக கேட்டுருந்தாங்க. அதனால் எந்த விதமான கிரேஸ் மார்க்கும் இல்லை. உங்களுக்கு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்குக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஓவராலாக கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைப் ஏக்கான ஆன்சர் இருக்குது, டைப் பிக்கான 1 மார்க்ஸ் ஆன்சர் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏற்கனவே நான் பப்ளிக் எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆன்சர் கீயை ரெடி பண்ணி அந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ 17th கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த தியரி எழுதினீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கொஷினுக்கான ஈக்குவேஷன்ஸ் அல்லது ஃபார்முலா இல்லை அது யூனிட்ஸ் அப்படி எழுதியிருந்தால் கூட ஒரு 1 மார்க் இல்லை 1/2 மார்க்காச்சும் கொடுப்பாங்க. அப்புறம் 18th கொஷின் அதில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் எழுதியிருந்தால் மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. 19th கொஷின் மாஸ் டிஃபெக்ட்டை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எனி ஈக்குவலன்ட் டெஃபினிஷன் அது எழுதியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த ஈக்குவேஷனை நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஆப்டிக்கல் பாத் அதை நீங்கள் ரைட் பண்ணி அந்த பண்ணிங்கன்னா 2 மார்க்கு. அப்படி இல்லைனா அதோட ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணியிருந்தால் கூட 1 மார்க் கொடுப்பாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கீ பேப்பர் வேல்யூவேஷனை கரெக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு, சப்ஸ்டியூஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 1/2 மார்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆன்சர் கரெக்டாக போட்டு வித் யூனிட்ஸோடு போட்டுருந்தால் அதற்கு 1/2 மார்க்கு. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 1/2 மார்க் தருவாங்க. 3 மார்க்காக இருந்தால் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் ரைட் பண்ணியிருந்தால் கூட 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 எனி 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியே கேட்டிருந்தாங்க. 6 ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்குமே பார்த்தீங்கன்னா 1/2 மார்க்கு, மொத்தமாக 3 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டிஃப்ரென்ஸு நீங்கள் 3 டிஃப்ரென்ஸ் எழுதியிருந்தால் போதும் உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் 3 பாயிண்ட் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3 பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் வீதம் 1.5 மார்க்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. ப்ராப்ளம் எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி மொதல் ஃபார்முலா எழுதிங்கன்னா 1/2 மார்க்கு, சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 1/2 மார்க்கு, அப்புறம் எல் கண்டுபிடிச்சிங்கன்னா 1/2 மார்க்கு, அப்புறம் வி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஃபார்முலா எழுதிங்கன்னா 1/2 மார்க்கு, சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 1/2 மார்க்கு, லாஸ்ட் ஆன்சருக்கு 1/2 மார்க். இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லா 5 மார்க்குமே பார்த்தீங்கன்னா டயக்ராமுக்கு கன்ஃபார்ம் 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் 34th டி மார்கன் பொறுத்த வரைக்கும் டி மார்கன் ஃபஸ்ட்டு தேரம் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதியிருந்தாலும் 1 மார்க்கு. டி மார்கன் செகண்ட் தேரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கணும். அப்படி இல்லைனா அந்த ஃபார்முலா மாரி இருக்குது பார்த்தீங்களா, A.B ஹோல் பார் ஈக்குவல் டு A பார் ப்ளஸ் B பார் அந்த எக்ஸ்பிரஷனை எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேரமா ட்ரூத் டேபிளோட ப்ரூஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க்கு. செகண்ட் டேபிளில் ட்ரூத் டேபிளோட ப்ரூஃப் பண்ணியிருந்தீங்கன்னா 1.5 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு. அப்புறம் 35th கொஷின் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் 35th கொஷினில் பி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஈக்குவேஷன்ஸுக்கு மார்க் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லாம் கட்டாயமாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. சரிங்களா, இதில் இருக்க ஈக்குவேஷன்ஸ் கன்ஃபார்ம் உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சருக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால் அதில் இருக்க ஈக்குவேஷன்ஸை கன்ஃபார்ம் பார்ப்பாங்க. 38th கொஷின் அந்த கொஷினுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர் கீயோட பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தொட்டு எல்லா கொஷினும் டீட்டெயிலாக பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சர் கீ கொடுத்துட்ருப்பேன். அந்த ஆன்சர் கீயும் போய் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.